friends, welcome to அண்ணன் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம அண்ணன் சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரம்யா இப்படி ஒரு கேடுகட்ட நாயா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படிப்பட்ட கேடுகட்ட நாய்க்கு இன்னைக்கு அந்த அனகோண்டா பாம்பு ரம்யாவே விழுங்க போகுதுங்க. அட ஆமா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் இந்த ரம்யா பாம்புக்கிட்ட எப்படி சிக்கனான்ற விஷயம் தெரிய வரும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யாவும் எவ்வளவோ போராடுறா. அண்ணன் நினைச்சதை செயல்படுத்தக்கூடாது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த யார் இதை அனுப்பாமல் வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் கயிறு அறுக்குதுன்றது பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா. இது எல்லாமே மனுஷங்களுக்கு தெரியலனாலும் மனுஷங்களை மீறி ஒரு சக்தியின் கடவுளுக்கு இருக்குல்லங்க. அந்த கடவுள் ரூபத்தில் தான் இன்னைக்கு அந்த பாம்பு நிலா காப்பாத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம அண்ணன் எப்படியாச்சும் நிலாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இறங்கிட்டாங்க. இறங்கினதுமே குழிக்குள்ளே போகிறாங்க. கவினும் என்னதான் யார் யாருன்னு தெரியாமல் இருந்தாலும் ரத்த பாசனம் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இப்போ கவினும் நிலாவும் இருக்காங்க. ஏன்னா கீழே வரைக்கும் அண்ணன் போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன குழியில் கவின் நிலாவை போய் நல்லபடியாக கூப்பிட்டுட்டு வந்துடுறான். உடனே அண்ணன் கவின் ஸ்டார்டிங்கில் பாம்பை பார்த்து பயப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பாம்பு பெருசா இல்லை நிலா பெருசான்னு பார்க்கும்போது கவினுக்கு நிலா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அந்த சின்ன குழந்தை கூட பாம்புக்கு பெரியவங்களா இருந்தாலும் பயப்படும் போது அந்த சமயத்துல கரெக்டா கவின் இல்லை, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கையோட பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறான். வேற லெவல் பண்ணிட்டான் கவின். அப்படி இருக்கும்போது தான் இப்போ அண்ணத்துக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த பாம்பு நினைச்சிருந்தா கவினை கூட கொண்டு இருக்கலாம், ஆனா எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி நாகாத்தம்மா, இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நன்றி சொல்லிட்டு இப்போ 3 பேரை தூக்கிட்டு மேலே வர்றாங்க. அண்ணன் மேலே இங்கே வந்துட்டு இருக்காங்க. ரம்யா ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. ஆனால் அவள் அந்த குழந்தைகளை காக்கையாச்சும் அன்னத்தை விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அவள் அப்பயுமே அது பண்ணாமல் அந்த கயிறை அறுத்துட்டு இருக்கும்போது அவள் கையில் அது கிழிச்சிருச்சு. அதனால தான் அந்த கயிறு இருந்தாலும் பரவாயில்ல அறுப்போன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அறுத்துட்டு இருக்கா. அங்கே அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே தான் குழந்தைய தூக்கிட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க. இவன் அந்த கயிறை அறுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜஸ்ட் மிஸ்ஸில் நிற்கிது. அப்போ அவள் எதையோ பார்த்து பயந்துடுறா. அது வேற எதுவும் கிடையாது, அந்த பாம்பு அனகோண்டா பாம்பை பார்த்து தான் பாம்பு அப்படின்ற மாதிரி இவ ஒரு பக்கம் கத்த. அங்கே அண்ணன் மேலே அப்படியே வந்துடுறாங்க. மேலே வந்ததுமே அந்த கயிறு அப்படியே தெரிச்சு போயிடுச்சுங்க. தெரிச்சு போனதுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. எப்படி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த பாம்பு டைட்டாக பிடிச்சிருச்சு. அவளை பிடிச்சிட்டு விட்டா மாட்டேன்னு இறுக்கி பிடிச்சிருச்சு. உடனே அண்ணன் மேலே வந்ததுமே அண்ணன் என்னை காப்பாற்ற அப்படின்ற மாதிரி சொல்லச்சு. உன்னையா இதுக்கு மேலே உன்னை காப்பாற்றணுமா? சரி, நீ என்னை கொலை பண்ண நினச்சது கரெக்டு தான், ஆனால் சின்ன குழந்தைங்க இருந்து அதை பற்றி கூட யோசிக்காமல் கயிறு அறுத்துருக்க அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் அறுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் உன் கையில் ரத்தத்தை பாரு, நீ அறுத்தது எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இதுக்கு மேலேயும் நம்ப வைக்கணும்னு நீ நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் அப்படி எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்றை காப்பாற்ற போகிறது கிடையாது, யாராச்சும் என்னை காப்பாற்றுங்களேன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அண்ணன் சொல்லிடுறாங்க, இந்த நாயை எந்த ஒரு காரணத்துக்காகவும் காப்பாற்றாதீங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம பண்ணால இவ, இதுக்கு மேலே இவளுக்கு வேணும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரம்யா கதற ஆரம்பிக்கிறா. ஐயோ, என்னை யாராச்சும் காப்பாற்றுங்களேன், அண்ணன் ப்ளீஸ் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த பாம்புக்கு கூட தெரிஞ்சிருக்கு உன்னை பற்றி, அதனால தான் கரெக்டாக உன்னை டார்கெட் பண்ணுது. அந்த பாம்பு குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்குது. ஆனால் நீ என்னன்னா கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும்போது எல்லாமே பொறுத்து போயிட்டுருந்தேன். ஆனால்
இதுக்கு மேலே நான் உன்னை விட்டு வைக்க போகிறதா கிடையாது, நீ சாவுடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ என்ன மட்டும் இது பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட நான் கண்டிப்பாக உன்னை விட்டுருந்துருப்பேன். ஆனால் அந்த குழந்தைய போய் நீ எப்போ கொல்லணும்னு நினச்சியோ இதுக்கு மேலே வந்து நான் உன்னை வந்து சும்மா விட போகிறது கிடையாது. என் கூட 2 உயிர் இருந்தது, நீ அதை பற்றி கூட கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல ரம்யா, நீ சாவு. உனக்கு இந்த பாம்பு கொடுத்த தண்டனை கரெக்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரம்யாவுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு பாம்பு கிட்ட விழுங்க சீறிட்டு வருது. ஐயோ எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு கேட்டேன். இவளோட உண்மையான ரூபம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா கையில் ரத்த கடையோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த உண்மை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுனாலயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில வந்துடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம அண்ணன் வந்து, நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க சார், இவளை வந்து பாம்பு கொன்னுட்டோம், அதான் வந்து கரெக்டு, இப்படியே விட்டு வச்சா சரி வராது. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே வந்துட்டு இவ என்னென்னமோ பண்ணியிருக்கா. ஆனால் அப்போல்லாம் நான் அமைதியாக தான் இருந்தேன், இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்கு அவங்களுக்கு. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாங்க, சாவுடி, உன்னால் பல பேர் வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ சாவுறது எவ்வளோ பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னொன்று இப்படி பேசுகிற, நான் அக்கா மாதிரி தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, அக்கா தான் வந்து கொலை பண்ண பார்ப்பாளா, நீ என்னை தாராளமாக கொலை பண்ண பாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குழந்தைய பற்றி கூட யோசிக்காத நாய், நான் மட்டும் எதுக்காக உன்னை பற்றி யோசிக்கணும், இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ எப்படியாச்சும் போய் தொலை, நீ என்னவா வேணால் வந்து இரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அதனாலே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கு. அப்போ தான் அண்ணன் சொல்கிறாங்க, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வந்து நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இருந்தாலுமே வந்து பேச்சவே வந்து கேட்க மாட்டுறாங்க. ரொம்பவே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு நின்றுட்டுருக்காங்க. பாப்பா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.